வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி. அன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி வந்து சக்தி திருமகன் 2025 ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரிலீஸ் பண்ணி உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து கதை வந்து லைக் ஒரு லிட்ரலி வந்து ஒரு ரிவன் ஸ்டோரி. ஓகேங்களா, சின்ன வயசுலன்றது ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஒரு குழந்தைய வந்து லைக் ஒரு பெரிய ஒரு லேண்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தைய ஒரு தாத்தா எடுத்து வளர்ப்பார். அந்த தாத்தா வந்து லைக் அவரோட ஐடியாலஜிஸை வந்து அந்த குழந்தைக்கு வந்து புகட்டி வளர்ப்பார். அந்த குழந்தை வந்து வளருவான். வளர்ந்ததுக்கப்புறம் அவன் என்னவா ஆவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரி அந்த ஆஃபீஸில் வந்து டீ விற்கிறவன். அங்கே இருந்து லைக் எல்லாரையும் கற்றுக்கிட்டு உள்ளே என்ன நடக்குது, ஏது நடக்குது, எப்படி நடக்குது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு புரோக்கர் ஆயிடுறாரு. ஸோ உங்களுக்கு என்ன வேலை ஆகணும், கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆர் என்ன ரிலேட்டடாக இருந்தாலும் அவர் வந்து பட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஆள். ஓகேங்களா. இன்னொரு பக்கம் இதையே வந்து லைக் லீகல் அட்வைசர், பொலிட்டிக்கல் அட்வைசர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு. அவர் வந்து இவரை கம்பேர் போது பெரிய லெவல். அவர் வந்து சிஎம் பிஎம் அளவுக்கு அவர். நம்மால் வந்து சிஎம் வரைக்கும். ஓகேங்களா. அதுவே வந்து யாருக்கும் தெரியாது. ஒரு மாதிரி லிட்ரலி வந்து ஹிடன் டார்க்கில் இருந்து வேலை செய்கிற ஆள் நம்ம ஆள். ஓகேங்களா. செம்ம டேலண்டடு. நம்ம விஜய் ஆண்டனி சார் அந்த ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த ரோலோட பேர் வந்து கிட்டு. ஓகேங்களா. அந்த கிட்டுக்கு வந்து லைக் வந்து வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபோக்கஸ்ட் இதில் தான் இருக்கும். நடுவில் வந்து லைக் ஒரு பொண்ணை பார்ப்பார், பிடிச்சிருக்கும், அவங்களே கல்யாணம் பண்ணிப்பார். லைக் ஓகே, எல்லாமே நல்லபடியாக போகும். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இவர் வந்து அந்த ஸ்ரீனிவாசன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட வீட்டிலலாம் வேலை செஞ்சுருப்பார் நம்ம கிட்டு. ஓகேங்களா. திடீர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த வேலை லிட்ரலி இன்டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஸ்ரீனிவாசன். சரி, இது ஒரு கொஞ்சம் பெரிய வேலையாச்சு, இது எப்படியாவது பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் பண்ணி முடிப்பார். முடிச்சதுக்கப்புறம் லைக் அதுக்கப்புறம் அந்த பண்ண வேலைக்குமே வந்து ஒரு யூஸே இல்லாத மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து லைக் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, லைக் எப்படி சொல்கிறது, இவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒரு லேண்டை வந்து கை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட் வருவார். அந்த அந்த லேண்டு வந்து லைக் வேற ஒரு கம்பெனி வந்து அந்த லேண்டை யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த லேண்டு வந்து பிஎம் கிட்ட இருக்கும். ஓகேங்களா. அந்த பிஎம்க்கு வந்து நிறைய பினாமிஸ் இருக்கும். அந்த அந்த லேண்டுக்கு வந்து லைக் வேல்யூ வந்து பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்தவர் அந்த லேண்டை என் பேருக்கு மாற்றுற மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இவர் வந்து ஒரு சின்ன ஒரு காய் மட்டும் நவுத்துவார். அது நவுத்தினோடனே மொத்த சுச்சுவேஷனும் மாறினதுக்கப்புறம் பிஎம்ஏ அவங்க வாயால் இவருக்கு வந்து லேண்ட் எழுதி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் லைக் லிட்ரலி வந்து படம் சூப்பராக போகும். அதுக்கப்புறம் அவங்க பிஎம் என்ன பண்ணுவாங்க போது, அவங்க லீகல் அட்வைசரான ஸ்ரீனிவாசாவுக்கு ஃபோன் பண்ணோன்னே, இந்த மாதிரி அந்த ஜப்பானோட ப்ராஜெக்ட் வந்து மக்களுக்கும் மீடியாவுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ அந்த ப்ராஜெக்டை வந்து ட்ராப் பண்ணுற, உனக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அவங்க ட்ராப் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இத்தனை நாளாக நான் பிளான் பண்ணி தான் போச்சு, இப்போ என்னன்னு தெரில, டிசிஷன்ஸ் எல்லாமே நான் தான் எடுத்தேன், ஆனால் சுச்சுவேஷன் எதுவுமே நான் க்ரியேட் பண்ணல, எல்லாமே கை மீறி யாரோ க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் இவர் ஸ்ரீனிவாசா வந்து ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நோண்ட ஆரம்பிக்கும் போது தான் எல்லாமே வந்து இன்டைரக்ட்லி கிட்டு ரிலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லைக் கிட்டு வந்து என்ன தான் பண்ணார், அவன் வந்து ஒரு சாதாரண புரோக்கர் தானே அப்படின்ற மாதிரி அவர் பின்னாடி வந்து நோண்ட அவர் வந்து கிட்டத்தட்ட 6,000 கோடிக்கு வந்து லைக் 6,000 கோடியோ லைக் அந்த அந்த அமௌண்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து லைக் அவர் வந்து ப்ரோக்கரேஜ் இன்கம் பண்ணியிருப்பார். தென் அதுக்கப்புறம் வந்து தான் லைக் அதுக்கப்புறம் தெரிய வரும், அது இது வந்து அவர் பண்ணதில் சின்ன ஸ்கேமு, அதை விட பெரிய ஸ்கேம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அந்த சின்ன பையனே வந்து நம்ம கிட்டு தான்றது. கிட்டு ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் கிட்டுவோட அம்மாவுக்கு வந்து அம்மாவோட ஒரு கேஸ் போயிட்டுருக்கும். அந்த கேஸை எதிர்த்தரப்பில் வந்து வாதாடி நம்ம கிட்டோட அம்மாவை தோக்கடிச்சது வந்து இந்த ஸ்ரீனிவாசா தான். ஸோ சின்ன வயசுலேயே அவருக்கு வந்து லைக் இந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் இவரும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவார். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீனிவாசா வந்து நம்ம கிட்டுவை எக்ஸ்போஸ் பண்ணுறவர். கிட்டத்தட்ட வந்து மொத்த பேருக்குமே வந்து இவர் வந்து ஒரு தப்பான ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு லைக் ஒரு எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஊர் ஃபுல்லாக அசிங்கமாயிரும். டெய்லி போயிட்டு கையெழுத்து போடணும், யாருமே இவரை மதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து எப்படி நம்ம ஸ்ரீனிவாசா ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு இந்த எப்படி சொன்னால் இந்த சீட் கிராபிங்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த படத்தில் அதை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஆஃப் வந்து உட்காந்து பார்க்க வச்சுட்டாங்கப்பா.
அந்த அளவுக்கு படம் பரபர டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருந்தது. எனக்கு மொத்த படமும் பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதோட ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் ஃபோன் நோண்டல, வேறு எங்கேயும் பார்க்கல, என் கண்ணு ஸ்க்ரீனை தாண்டி போகல. எனக்கு அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த வீக்கெண்டோட வின்னர் வந்து சக்தி திருமகன் தான் தாராளமாக சொல்லுவேன். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் கூட்டு போய் இந்த படத்தை பார்த்துருங்க. ஓகேங்களா? விஜய் ஆண்டனியோட லைக் ஆக்டிங்காக இருக்கட்டும், கதை கொண்டு போன விதமாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தான் இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தா, அவர் ஏற்கனவே ஒரு படம் எடுத்திருக்காரு, அதுவுமே என்னோடய ஃபேவரெட்டு. லைக் லிட்ரலி படம் வந்து அவனை பீஸ்ட் மோடுன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அதனாலேயே இந்த படத்துக்கு நான் ஒரு 4.5 சொல்லுவேன். இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நோபடி தான் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.